நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இது என்னோடய யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 710வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலை பற்றின ஸ்தல புராணத்தை ஒரு 3 வருஷம் முன்னாடியே படிச்சுட்டு, ஒரு 3 வருஷம் முன்னாடி இந்தியா போன போது இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இருந்தேன் டைரியில். ஆனால் அது என்ன காரணத்தினாலேயே தெரியல, அந்த பக்கம் குடவாசல் பக்கம் போனால் கூட அதுக்கப்புறமா திரும்பி போகிற மாதிரி ஆகிடுத்து, பார்க்க முடியல. அதுக்கப்புறமா இந்த கோவில் எங்கே இருக்குன்ட்டு பார்க்கும்போது இது இந்த பந்தனை நல்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. பந்தநல்லூருங்கிறது தான் ஊர் பேர். அந்த பந்தனை நல்லூர்லேருந்து பக்கத்தில் அதே மாதிரி திருப்பனந்தாள்லேருந்தும் ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன். போன வருஷம் போனபோது திருப்பனந்தாள் போகிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. ஆனால் மழை காரணத்தினாலேயும் வேறு வேலைகள் இருந்தபடியாலும் சுவாமியை பார்க்க முடியல. இறைவனோட அருள் இல்லாட்டி பார்க்க முடியாதுங்கிறது தரிசனமான உண்மை. இப்போ இந்த தடவை இறைவன் அந்த திருப்பனந்தாள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கண்ணாரக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு தம்பதியர், நல்ல பக்திமான், அவளோட தொடர்பும் கிடைச்சபடியாக அவளோட சேர்ந்து போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அதில் அந்த மாமி மட்டும் என்னோட வந்திருந்தா. நாங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு நாள் சாயங்காலம் 4 மணி கிளம்பி ராத்திரி 8 மணிக்குள்ளே ஒரு 6-7 கோவில்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு நாள் சாயங்காலத்தில். அதில் இந்த கோவிலும் அமைஞ்சது ஈசனோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன். இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வரலாறை சொல்லிவிட்டு இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். இந்த பந்தநல்லூர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஊரோட வரலாறு என்னன்னாக்க, ஒரு தடவை அம்பாள் சுவாமிகிட்ட கேட்குறா, தன்னோட தோழிகளோட தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கைலாசத்தில் கேட்குறா. சுவாமி என்ன பண்ணுறார், 4 வேதங்களையும் பந்தாக்கி கையில் கொடுக்குறார். அம்பாள் தோழிகளோட விளையாடிகிட்டே இருக்கா. விளையாட்டு நேரம் போகிறது தெரியல. குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கு நேரம் போகிறது தெரியாதுங்கிற மாதிரி சுவாமி அம்பாளும் விளையாடுற நேரம் தெரியாமல் விளையாடிகிட்டே இருக்கா. அதனாலே அம்பாளோட விளையாட்டுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரிய பகவான் மறையாமையே இருக்கார். சூரியன் சாயங்காலம் அஸ்தமனம் ஆகணும், அவர் தன்னோட கடமையை செய்யாமல் அம்பாளுக்கு வெளிச்சம் வேணும்ன்ட்டு அப்படியே இருந்துட்டுருக்கார். அதனால் ஜீவராசிகள் எல்லாமே குழம்பி போகிறதுகள், இரவு வரலையேன்னு சொல்லி இயற்கை நியதியை அம்பாள் இந்த பந்துனால் தடுத்துட்டான்னு ஈசனுக்கு அது தெரிஞ்சுட்டு அந்த பந்து அவர் தன்னோட காலால் 8 உதைக்கிறாராம். உதைச்ச போது அந்த பந்து அப்படியே அந்த இடத்துல நின்றுடுது. அதனால் அந்த இடம்தான் பந்தனை நல்லூருங்கிறது. அந்த கோவிலில் நீங்கள் போய் பார்த்தேன்னா இப்போவும் அம்பாள் தன்னோட வலது காலால் ஒரு பந்தை 8 உதைக்கிற மாதிரி காலை முன்னாடி வச்சுட்டு இருக்கிற கோலத்தை நம்மளால் பார்க்க முடியும். அந்த பந்தநல்லூர் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான், மேற்கு பக்கத்தால் இருக்கிற கோவில் தான் இந்த கீழக்காட்டூர் அப்படிங்கிற ஊர். இந்த ஊரோட ஆதி காலத்து பேர் கரும்பு காடு. இங்கே நிறைய கரும்பு மரங்கள் தான் இருந்திருக்கு. அதனால் கரும்பு காடு, அது இன்றைக்கி எப்படியோ மாறி கீழக்காட்டூர்னு ஆயிடுது. கரும்பு காட்டூர்னு இருந்திருக்கலாமா இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமியை பற்றி தான் பார்க்குறோம். அம்பாளுக்கு சுவாமி சாபம் கொடுத்துட்றார். நீ பசுவாக போ, பூமியில் போய் பசுவாக இரு, இந்த மாதிரி சூரியனோட இயக்கத்தை நீ தடுத்தபடியாக செய்ய விடாமல், அடுத்தவாளோட வேலை செய்ய விடாமல் தடுத்தாலும் பாவங்கிறது சுவாமிக்கும் உண்டு. அதனால் சொல்லிடுறார். அம்பாள் பசுவாக பூமியில் பிறக்கிறா. அம்பாள் பசுவாக இறைவனை வழிபாடு பண்ணின ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. ஆவூர், ஆனாங்கூர், திருவாவடுதுறை, அப்படி நிறையா ஊரில் இருக்குது. திருக்கோளம்பம், அந்த ஊர்லேயும் சுவாமியோட மேலே பசுவோட கால் குழம்பு இருக்குது.
அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அம்பாள் பசுவாக வந்தபோது இந்த பகுதியில் சரக்கொன்றை மரங்கள் இருந்த இடமா இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு அடியில் இருந்த ஒரு கரையான் புத்துக்கிட்ட அம்பாள் தினமும் பால் சுரிஞ்சு இறைவனை வணங்கின்னு இருந்திருக்கா. அந்த கரையான் புத்துக்குள்ள சுயம்புவாக இருந்த ஈசனோட லிங்கம் ஒன்று இருந்திருக்கு. அந்த லிங்கத்துக்கு தான் அம்பாள் பாலை தானே சுரிஞ்சு பூஜை பண்ணின்னு இருந்திருக்கா. ஒரு தடவை அம்பாள் பசுவாக இருக்கா இல்லையா, பசு ரூபத்தில் இருக்கிற அம்பாளோட கால் குழம்பு அந்த கரையான் புத்து மேலே கால் பட்டுறது. பட்ட உடனே அதுலேருந்து அது தகந்து விழும்போது அது உள்ளே இருக்கிற ஈசன் அம்பாளுக்கு அருள் புரிகிறார். அருள் புரிஞ்சு உன்னோட சாபம் நீங்கிடுதுன்னு சொல்லி அம்பாளாவே ஆக்கிக்கிறார். ஆக்கிண்டு அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏற்பாடுகள் நடக்கிறது. சுவாமிக்கு அம்பாளுக்கும் கல்யாணம் தெரிஞ்ச உடனே எல்லா தேவர்களும் வரணுங்கிறா. அதில் இந்திரனும் அவசரமாக இந்த கல்யாணத்தை விட்டு போயிடக்கூடாதேன்னு சொல்லி ஓடி வராராம். அந்த மாதிரி ஓடி வரும்போது அவர் நித்தியபடி பூஜை பண்ணக்கூடிய ஈசனை கொண்டு வர மறந்துடுறார். ஆத்மலிங்கம்னு சொல்லிட்டு நித்தியபடி பூஜை பண்ணுற சுவாமி கையில் எடுத்துகிட்டு வருவா. அந்த லிங்கத்தை வச்சுட்டு வந்துடுறாராம். இந்த காட்டுக்கிட்ட வந்த உடனே தான் ஆஹா, நம்ம கல்யாணத்துக்குன்னு கிளம்பி வந்த அவசரத்தில் இது கொண்டு வரலையேன்ட்டு அவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறார், தன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம், இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தையே பூமியில் நட்டு அதையே சிவனாக ஆவகானம் பண்ணி, அந்த சிவ ஆவகானம் பண்ணதுக்கப்புறமா அந்த வஜ்ர ஆயுதத்துக்கு அவர் பூஜை பண்ணுறார். அந்த வஜ்ர ஆயுதமாக இருக்கிற சுவாமி தான் அந்த வஜ்ராயுதம் அப்படி ஒரு ஸ்தம்பம் மாதிரி அப்படியே நிற்க வச்சுட்டு பதிய வச்சு பூஜை பண்ணுறார். அந்த இது தான் இந்த கோவிலில் வஜ்ரதம்பேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்குது. சுவாமியோட தமிழ் பேர் வைரநாதர். இந்த இடம் முதல்லையே நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது கரும்பு காடாக இருந்திருக்கு. இந்த கரும்பு காட்டுக்கிட்ட ஒரு கரும்பு ரொம்ப முத்தி போய் அது தானாகவே வளைஞ்சு கீழே உடஞ்சி விழுந்திருக்கு. அது விழும்போது அதில் இருந்த சார் பூமியில் விழுந்ததாம். அந்த பூமியிலேருந்து அம்பாள் வெளியில் இந்திரனுக்கு அருள் புரிஞ்சாலாம். அதனால் இங்கே இருக்கிற அம்பாளுக்கு கரும்பாயி அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த அம்பாளை இந்த இடத்துல ஸ்தல விருட்சம், இப்போ இருக்கிற காலத்துக்கு ஸ்தல விருட்சம் வில்வமாக இருக்குது. பக்கத்தில் ஓடுற மண்ணி ஆறு தான் இங்கே தீர்த்தமாக இருந்துட்டுருக்கு. கோவிலுக்குள்ளே போனோம்னாக்க அங்கே நமக்கு ஜொதஸ்தம்பம் இருக்குது. அதுக்கப்புறமா நந்தி பலிபீடம், நந்தி பகவான் இருக்கா. அதை தாண்டி உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நமக்கு சுவாமி மகாமண்டபத்துலேருந்தே நம்மளால் சுவாமியை பார்க்க முடிகிறது. அங்கே சுவாமி கிழக்க பார்த்துருக்கார், அம்பாள் தனியாக சன்னதியில் இருக்கா. இந்த மகாமண்டபத்துக்கிட்ட பிள்ளையார் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அம்பாள் தெற்க பார்த்து எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி இருக்கா. கோஷ்டத்தில் துர்க்கையும் தட்சிணாமூர்த்தியும் பார்த்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இந்த கோயிலில் உள்ள பிரகாரத்துக்குள்ளே பார்த்தோன்னா பிள்ளையாருக்கு தனி சன்னதி, சுப்பிரமணியருக்கு தனி சன்னதி, கஜலக்ஷ்மிக்கு தனி சன்னதி, அதுக்கப்புறமா நவகிரகங்கள் தனியாக இருக்கா. இந்த கோவிலில் ஜோதஸ்தம்பம் இருக்கிறபடியாக இங்கே உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது. இங்கே என்னெல்லாம் உற்சவங்கள் சிறப்பாக நடக்கிறதுனா பிள்ளையார் சதுர்த்தி, முருகருக்கு உண்டான கந்த சஷ்டி, அம்பாளுக்கு நவராத்திரி, மார்கழி மாதத்தில் திருவாதிரை சுவாமிக்கு, அதுக்கப்புறமா கார்த்திகை தீபம் எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக, கந்த சஷ்டி எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடிஞ்சது. 3 கால பூஜையில் இருக்கா இந்த கோவில்.
நாங்கள் போனபோது சிவாச்சாரியார் இல்லை. நல்ல சிவாச்சாரியாரை பார்க்க முடியல. ஆனால் தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். பெரிய கோவில், சுற்றி வர நல்ல பெரிய மதில் சுவரோடு இருந்தது. அந்த ரொம்ப நாள் கழித்து இந்த கோவிலை பார்க்கணுன்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு போக போகிறோம்னே இல்லாமல் இந்த கீழக்காட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோவிலுக்கே, அந்த ஊருக்கே போகணும்னு சொல்லி நடந்தது. ஆனால் இறைவனோட எண்ணம் வேறையாக இருந்து அந்த இடத்துல பார்க்கலை. இந்த இடத்துல என்னென்னா, இந்த கோவிலில் திருமணத்துக்கு தடை இருக்கிறவா இங்கே வேண்டிண்டா அவளுக்கு தடைகள் நீங்கிறது அப்படின்னு. இந்த கரும்புங்கிறது இச்சுரம்னு சொல்கிறோம். அந்த கரும்பு நாயகிங்கிற கரும்பாயிங்கிறபடியா இந்த அம்பாளுக்கு இச்சுர நாயகி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த கல்யாண கோலத்தில் சுவாமி நமக்கு அருள் புரிஞ்சபடியாக இங்கே குறை இல்லாமல் வேண்டிண்டா கல்யாண தடை இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக நீங்கி போகிறதுங்கிறா. சாதாரணமாக சொல்லுவா, அபிஷேகங்களில் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அதில் கரும்பு சாறுனால் அபிஷேகம் பண்ணினா நோய் நொடியெல்லாம் போயிடும், கர்ம வினைகள் பூர்வ ஜென்மத்து பாவங்கள் போகும், அதுக்கப்புறமா நமக்கு மனசு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாள். இந்த கோவிலில் அம்பாள் பேரே இச்சிர நாயகி, அதாவது கரும்பாயி. இந்த அம்பாளை வேண்டிண்டு இந்த அம்பாளுக்கும் கரும்புனால் அபிஷேகங்கள் பண்ணினா, கரும்பு சாரால் கண்டிப்பாக நோய் நொடிகள் நீங்குங்கிறது என்னோட மனசில் தோணினதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சந்தர்ப்பம் கிடச்சவா இந்த மாதிரி கிராம சிவாலயங்களை போய் பார்த்து அந்த கோவில்லையும் விளக்கரிக்கிறதுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். நமஸ்காரம்.